நாடார்களுடைய முன்னேற்றமும் நாடார்களுடைய வளர்ச்சியும் நம்முடைய சமுதாய முன்னோர்களுடைய கடின உழைப்பால், மிகச்சிறந்த சிந்தனையால், எதிர்வரும் காலங்களில் நாம் எப்படி நம்முடைய தலைமுறைகள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதில் வைத்து நம்மளை வழிநடத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். 1623 திருமலை நாயக்கர் அவர்கள் பாண்டிய நாட்டில் விஜயநகர பேரரசிலிருந்து வெளியே வந்து பாண்டிய நாட்டில் ஆட்சியை தொடங்கிய காலத்தில் இருந்து நாடார்களை சிதறடிக்கப்பட்டார்கள். நாடார்கள் அங்காங்கே காடுகளில் ஓடி ஒளிங்கின்ற அளவிற்கு அன்றைக்கு அந்த மன்னருடைய ஆட்சி நம்முடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகத்தான் அமைந்தது. இந்த சமுதாய வீழ்ச்சியை கிட்டத்தட்ட நம்முடைய சமுதாய மக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூக கொடுமைகள் எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். அப்போ கூட நம்முடைய முன்னோர்கள் யாருமே மனம் தளரல. நாம் முதலில் நம்ம எங்கேயாவது நம்ம இருப்பதற்கான ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்து அந்த இடத்தில் இருப்பதற்கான, குடியேறுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு தலைமுறை நாம் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு ஒரு தலைமுறையினர் ஆங்காங்கே ஊர்களில் தஞ்சம் இருந்து அந்த ஊர்களிலே பூர்வ குடிகளாக இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா நாடார்களை பார்த்தால் தீட்டு என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்மை புறக்கணித்த போது கூட நாம போய் நேரடியா எவனையும் நீ எப்படி என்னைய பார்த்தா தீட்டுன்னு சொல்லுவ, எப்படி நான் என்னைய நீ இழிஜாதின்னு சொல்லுவேன்னு சொல்லி நாம் யாரிடத்திலும் எந்த காலத்திலும் சண்டை போடல. நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய புத்தி கூர்மையால் இந்த சமூகம் ஒரு 200 ஆண்டுகளை கடந்த பிறகு இந்த சமூகம் எப்படி இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து இருக்கும் என்பதை 200 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய சமுதாய முன்னோர்கள் நம்முடைய எண்ணங்களை விதையாக விதைத்து வைத்து சென்றவர்கள். எதற்காக நான் இதை இன்றைக்கு பதிவு செய்கிறேன் என்றால், நம்முடைய சமுதாய முன்னோர்கள் நம்மை ஒருபோதும் தவறாக வழிநடத்தவில்லை. நீ எதிர்காலத்திலே நீ மற்ற சமுதாயங்களோடு தலை நிமிர்ந்த ஒரு சமுதாயமாக, நெஞ்சம் நிமிர்ந்த ஒரு சமுதாயமாக நீ வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு உனக்குள் சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய சமுதாயத்திற்குள்ளேயே சில கட்டுப்பாடுகளை உருவாக்கினார்கள். நம்மளை பார்த்து சொன்னான், இந்த கிணத்துல நீ தண்ணி எடுக்க வரக்கூடாதுன்னு சொன்னான். நம் முன்னோர்கள் அவன்கிட்ட போய் நீ எப்படி நீ தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுவேன். அப்படியா, பரவாயில்லப்பா. நமக்கு நாமே கிணறு தோண்டினான். நாம் தோண்டிய கிணறில் எவன் நம்மளை செய்யக்கூடாதுன்னு அவன் நம்மகிட்ட தான் வந்தான். பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு கூட நாம் அனுமதிக்கப்படாத ஒரு காலம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நாமே பள்ளிக்கூடங்களை தொடங்கினாங்க. நம்ம மட்டுமா படித்தோம்? நாடார் மட்டுமா படித்தாங்க? அதில் நம்ம யாரெல்லாம் இழிவாக பேசினாலும் அவனா நம்மளை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்தான். நம்மை கோவிலுக்குள் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னார்கள். நம்ம கோயில் கட்டினா, நம் முன்னோர்கள் கோவில் கட்டிய பிறகு நம்ம கோயிலுக்கு எல்லாரும் வந்தான். இப்படித்தான் எல்லா துறைகளிலுமே நாம் எதை நம்மவரை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பேசினானோ அந்த துறையில் நாம் சாதனை படைத்து காட்டியிருக்கோம். அந்த துறையில் மற்றவர்களுக்கு நாம உதவிதான் நம்ம செஞ்சிருக்கோம். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மை வழி நடத்தினாங்க. சமூக கட்டுப்பாடை வச்சாங்க. அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்களுக்கும் கலவரங்களை உண்டு பண்ண தெரியும், சண்டை போட தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நம்முடைய இளைஞர்களை அவர்கள் ஒருபோதும் தவறாக வழி நடத்தவில்லை. என்ன சொன்னாங்க? இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, யாருக்கும் அடங்காத, யார் வீட்டு பிள்ளை, எந்த ஜாதிக்கார பிள்ளைலாம் கூட்டிட்டு வா, எங்க ஆபீஸ் திறந்து கிடக்கு, எங்க வீடு திறந்து கிடக்கு, நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும், அப்படிலாம் சொல்லுகின்ற தலைவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட 150-200 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமுதாய கட்டுக்கோப்பை, ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் நாடார்கள். அன்னைக்கு சொன்னா, கலப்பு திருமணம் செய்யாத, இந்த ஊரில் இருக்கின்ற இளைஞர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இளம்பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த ஊருடைய நிர்வாகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் சேமிக்க வேண்டும், இப்படித்தான் பழக வேண்டும், இப்படித்தான் நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த கட்டுப்பாட்டில் நாம் சரியாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு
இன்னைக்கு உலக அளவில் நாடார்கள் 50% மேலானோர் உலக அளவில் மிகப்பெரிய வணிகர்களாக, மிகப்பெரிய தொழிலதிபர்களாக, மிகப்பெரிய முதலாளிகளாக இன்னைக்கு நாம இருந்துகிட்டு இருக்க காரணம் நம்முடைய சமூகத்தினுடைய கட்டுப்பாடு. சமீப காலமாக இந்த சமுதாய கட்டுப்பாடு இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல தளர்ந்து கொண்டே இருக்கு. நாம் எப்படி பழக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சமூக கட்டுப்பாட்டை நமக்கு விதித்தார்களோ அந்த கட்டுப்பாட்டை மீறுகின்ற காரணத்தினால் இன்னைக்கு நம்முடைய ஊர்களில் கூட நாம் கூட இன்னைக்கு மாற்றான் பேச்சை கேட்டு, இன்னைக்கு மாற்றானோட நட்பாக பழகுறோம்னு சொல்லி அவன் பேச்சை கேட்டு நமக்குள்ளே இன்றைக்கு ஒருவரை ஒருவர் இன்னைக்கு திட்டிக் கொள்கின்ற அளவிற்கு இந்த சமூகம் இன்னைக்கு நாம் போய்கொண்டிருக்கோம். அதனால் நம் முன்னோர்கள் விதித்த இந்த சமூக கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம நிச்சயமா இருந்தா மட்டும்தான் வரும் காலகட்டத்தில் இன்னும் நாம் அதிகமான ஒரு அதிகாரத்தோடு பலம் வாய்ந்தவர்களாக நாம் இருக்க முடியும். எதற்காக இன்னும் மீண்டும் இதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு திரைத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நாம் எங்கே புறக்கணிக்கப்பட்டோமோ அங்கே ஆளுமை படைத்தவர்களாகத்தான் இதுவரையிலும் நாடார்களுடைய சரித்திர வரலாறுகளில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். தியாகராஜ பாகவதர் அவர்கள் மிகப்பெரிய புகழின் உச்சியில் இருந்த காலங்களும் உண்டு. அதே தியாகராஜ பாகவதருக்கு கடைசி காலகட்டத்தில் அவருடைய முடியாத சூழ்நிலையில் ஹரிராம் சேட் என்ற ஒரு நாடார் தான் மாசம் உதவித்தொகை அனுப்பி அவரை காப்பாற்றி வந்தார் என்பதெல்லாம் யாரும் மறக்க முடியாது. இப்படி எத்தனையோ துறைகளில் இருந்தவர்களை இந்த நாடார்கள் இன்றைக்கு அவர்களையெல்லாம் கட்டமைத்து நம்மளோடு அவர்களும் வர வேண்டும், அவர்களும் இந்த தமிழ் குடிகளாக முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாம அவங்களையும் சேர்த்து இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நாடகங்களாக இருந்தாலும் சரி, சினிமா துறைகளாக இருந்தாலும் சரி, எந்த துறைகளாக இருந்தாலும் நம்மவர்கள் கொடுக்கின்ற பணத்தில் தான் அந்த விளம்பரங்களை வைத்து தான் இன்றைக்கு எல்லாரும் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரசாங்கம் தமிழகத்தில் ஒரு 25% மக்களுக்கு இல்ல ஒரு 30% மக்களுக்கு அரசியல் வேலை வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட 50% மக்களுக்கு நாடார்கள் தான் இன்றைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கோம். அரசாங்கத்தை விட அதிகமான வேலை வாய்ப்புகளை இன்றைக்கு மக்களுக்கு கொடுப்பது நம்முடைய சமுதாய முதலாளிமார்களும், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர்களும், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதில் சொல்லிக் கொள்வதில் உண்மையிலே நமக்கு மட்டற்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி. அன்பான சமுதாய சொந்தங்களே, இளைஞர்களே, சமுதாய கட்டுப்பாடு, சமூக கட்டுப்பாட்டில் நாம் நம் முன்னோர்கள் விதித்த அந்த விதியில் நாம் இருந்து கட்டி காக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.